சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த உண்மையை அறிந்து அதை உணர்ந்து அதை விசுவாசித்து அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே வார்த்தை உபாகமம் 8:3 பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதம் முழுக்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:25 நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் முறையை இது தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் இருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்கள், கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறதற்கும் அதை நாம் விசுவாசிக்க வேணுமென்றும் அது வரும் வரையும் நாம் அதற்காக காத்திருக்க வேணுமென்றும் இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்தில் இருந்து எதனையும் பெற வேண்டுமாயிருந்தால் அதனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், காணாததை நம்பினால் அது வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போமாக. ஒரு முக்கியமான ஒரு தலையங்கம், காணாததை நம்பினால் அது வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போமாக. அப்போ காண்கிறத நம்புறது அது ஒரு பிரச்சனையான விஷயம் அல்ல, எல்லாராலும் அது முடியும். உலகம் அந்த மாதிரியான நம்பிக்கையில் தான் தாங்கி இருக்கிறது, காண்கிறத நம்புறது. ஆனால் விசுவாசிகள் அப்படி அல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் காணாததை நம்புகிறார்கள். அப்போ நம்புவார்களாயிருந்தால் அதை வரையும் அது அவர்களுக்கு கிடைக்கும் வரையும் அவர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினதற்காய் உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே.
இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இப்போ கடைசி செய்தியில் குறிப்பாக நான் ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுதலை பற்றி சொல்லப்பட்டு கிடக்கு. ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். மனுஷன் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினாலே என்ற உண்மை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்குத்தான் முதலாக இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் என்ற விஷயம், அதாவது விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதலை பற்றி முதலாவதாக ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். அப்போ இதனுடைய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது விஷயம். கிறிஸ்தவத்தில் நிலைத்திருக்க வேணுமாக இருந்தால் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற விஷயத்தை பற்றி நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் கிருபையின் மூலம் விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டானே தவிர அவனுடைய கிரியைகளினால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டது அவனுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டானே தவிர அவன் செய்த எந்த கிரியைகளினாலும் அவன் நீதிமானாக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் வேறொரு வழியினால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. அப்போ தேவன் மனுஷனிடத்தில் என்னத்தை கோருகிறார்? மனுஷனிட ஒவ்வொரு மனுஷனிட்டையும் நீதியை கோருகிறார். மகா பரிசுத்தமான தேவன் தனக்கு முன்பாக ஒருவன் நீதியாக, அவன் நீதியுடையவனாக இருக்க வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேணும், தேவன் நீதி உள்ளவனாக இருக்க வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷன்டையும் அந்த தேவ நீதியை அவர் எதிர்பார்க்கிறார். தனக்கு முன்பாக அவன் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த நீதி எந்த நீதி என்று சொல்லிக்க, அது கிறிஸ்துவனால் கொடுக்கப்பட்ட நீதியாக இருக்க வேண்டும். அந்த நீதி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நீதியோடு தான் எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேணும். அது ஒன்றையே தேவ நீதி என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவநீதி. அது இல்லையா இருந்தால் மற்றதெல்லாம் சுயநீதி. அப்போ ஒன்றில் தேவநீதி, இல்லையோ சுயநீதி. சுயநீதியினால் நாங்கள் பிறக்கும் பொழுதே சுயநீதியோடு இந்த பூலோகத்துக்கு வந்தோம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுயநீதியை முற்று முழுதுமாக அகற்றி
தேவ நீதியை நாம் உறுதியாக பற்றி கொண்டே அவருக்கு முன்னால் நீதிமானாக நிற்க முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுயநீதியை ஒரு பொழுதும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற உண்மை ஒவ்வொரு மனுஷனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய நீதி தேவனுடைய பார்வைக்கு அழுக்கான கண்டையாக இருக்கிறது. தேவன் அதனை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை மனுஷன் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவியான மனுஷன் நேரடியாக தேவனுடைய சாட்சியை விசுவாசிக்கிறான், தேவனுடைய குமாரனுடைய சாட்சியை விசுவாசிக்கிறான். அதன் மூலமாக அவன் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளையும் சுதந்திரமாக இருக்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, பாவியான மனுஷன் தேவனுடைய குமாரனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறான். அது என்ன குமாரனுடைய சாட்சி? குமாரன் பாவியான மனுஷனை விடுதலை செய்வதற்காக, அவனுக்கு நீதியை கொடுப்பதற்காக தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்தின் கடன்களை கொடுத்து மனுஷனை முழுதுமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த சாட்சியை மனுஷன் முழுதுமாக விசுவாசிக்கும் பொழுது அவன் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுகிறது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய பிள்ளையாகவும் மாறுகிறான், தேவனுடைய சுதந்திரமாக மாறுகிறான். இந்த உண்மையை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இலகுவான இலவசமான இந்த விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளையாகவும் தேவனுடைய சுதந்திரமாகவும் மனுஷன் மாறுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எந்த நேரமும் அதை நினைத்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது இதனைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்போ நான் சொன்ன எல்லாவற்றையும் ஆபிரகாம் விசுவாசித்தபடினால் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், அவன் நீதிமான் என்று எண்ணினார், அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், அவனை தன்னுடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் பொழுது அப்போ ஆபிரகாம் என்ன மாதிரி காணாததை விசுவாசித்தான்ன்றதை பற்றி அவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவோ காலத்துக்கு பிறகு, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருந்த பொழுது ஆபிரகாம் தன்னை கண்டான், விசுவாசத்தின் மூலம் கண்டான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கண்டு அவன் களி கூர்ந்தான். அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய அழகு. என்ன மாதிரி என்று சொல்லிக்க, நம்பி அதில் நாம் களி கூற வேணும். ஆபிரகாம் களி கூர்ந்தான் என்று சொல்லி யோவான் 8:56 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முந்தி இந்த பூலோகத்துக்கு வந்திருந்த பொழுது ஆபிரகாம் என்னை விசுவாசித்து என்னை கண்டு, விசுவாசத்தின் மூலம் என்னை கண்டு, என்னை நேரடியாக அவன் காணவில்லை, விசுவாசத்தின் மூலம் என்னை கண்டு அவன் களி கூர்ந்தான். நான் வந்திருப்பதை கண்டு அவன் களி கூர்ந்தான். நான் வருவேன் என்றதை அவன் விசுவாசித்தான். நான் வந்திருப்பதை அவன் விசுவாசத்தில் கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி யோவான் 8:56 சொல்லி இருக்கிறார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்ற பெரும் வெளிப்பாட்டை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார்.
இந்த மிகப்பெரிய மீட்பின் திட்டம் தத்துவத்திலே இல்லை என்பது அவனுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. அதாவது இது ஒரு பெரியொரு மீட்பின் திட்டம். தேவனுடைய பாவியான மனுஷனை மீட்டு கொள்கிறதற்கு விசுவாசத்தின் மூலம் அவனை நீதிமான் ஆக்குறதன் மூலம்தான் அதனை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதனை ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்திருந்தார். விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதலை பற்றி ஆபிரகாமுக்கு முதலாக அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, இந்த மிகப்பெரிய மீட்பின் திட்டம் ஒரு தத்துவத்தில் இல்லை என்பதை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது ஆறிலே அது இருக்குன்னு சொன்னால் ஒரு மனுஷன்ல தான் இந்த மீட்பின் திட்டம் தங்கி இருக்கிறது. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதுமே என்பது ஒவ்வொருவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற விஷயம் முற்று முழுதுமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் இது ஒன்றையும் காணாதிருந்தும், அப்போ தேவன் மனுஷனாக வருவார் என்றதையும் தேவன் மனுஷனாக வந்து தன்னை பரியாக சிலுவையில் ஒப்பு கொடுப்பார் என்ற எதையுமே ஆபிரகாம் காணவில்லை. இது ஒன்றையும் அவன் அறியவும் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அந்த சாட்சியை அவன் விசுவாசிக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தின் மூலம் அவன் களி கூறுகிறான், சந்தோஷப்படுகிறான். அதுவே இந்த வேத வார்த்தையினுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு. அப்போ அவன் விசுவாசத்தின் மூலம் என்ன அறிந்தால் நீதிமான் ஆக்கப்பட்டான் எப்படி என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது யோவான் 8:56 அவன் விசுவாசித்தது மட்டுமல்ல, என்னுடைய வருகை அவன் கண்டு அவன் களி கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்றதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த விசுவாசத்தினுடைய அடுத்த கட்டமாக யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் தனக்கு சிலுவையில் செய்தது என்ன? அவரின் மரணத்தின் மூலமும் உயிர்த்தெழுதலின் மூலமும் தனக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்பதையும் அவன் காணாதிருந்தும் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ முதலாவதாக அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்து இந்த விசுவாசத்தினால தனக்கு கிடைத்த பலாபலன்கள் என்ன என்பதை அவன் காணாமல் இருந்தும் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவரினால் பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவு, அதன் மூலமே இது சாத்தியப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் எதனையும் அவன் காணவில்லை, முன்பு அறிந்திருக்கவும் இல்லை. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவன் விசுவாசம் உள்ளவன் ஆகிறான். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ விசுவாசம் உள்ளவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒன்றையும் காணாதிருந்தும் எல்லாவற்றையும் நம்புகிறான். வேதத்திலே அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாவற்றையும் அவன் நம்புகிறான். அப்போ விசுவாசம் உள்ளவனாகியவுடன் உடனடியாக நடக்கிறதுன்னு மார்க் 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன். அப்போ விசுவாசம் உள்ளவனானவுடன் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சாட்சி. அப்போ என்ன சாட்சி? மீட்பின் திட்டத்தை பற்றிய சாட்சி. மீட்பின் திட்டத்தை பற்றிய சாட்சி அவன் ஏற்றுக்கொண்ட பொழுது உடனடியாக என்ன நடக்குது?
விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன். அப்போ ஒருவன் விசுவாசம் உள்ளவன் ஆன உடனே அவனுக்கு என்ன நடக்குது? அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் மூழ்குறான். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன் மூழ்குறான். இதனையே கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் என்று சொல்லி ரோமர் 6:1 சொல்லப்படுகிறது. அப்போ ஞானஸ்நானம் சரீர ரீதியாக கிறிஸ்துவுக்குள்ள, தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை. விசுவாசமான உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே அவனுக்கு ஞானஸ்நானம், அவனுக்கு முழுக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைந்தவனே ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறவன் ஆர்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைந்தவன். எப்போ அவன் இணைகிறான்? விசுவாசம் உள்ளவனான உடனே. அப்போ எப்போ விசுவாசம் உள்ளவன் ஆகிறான்? தேவனுடைய சாட்சியை அவன் ஏற்றுக்கொள்வதன் மூலம், அதனை நம்புவதன் மூலம் விசுவாசம் உள்ளவனாகி அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள அவரோட ஒன்றாக இணைகிறான். இதைத்தான் மார்க் 16:16 ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைந்த உடனே அவன் எதிர்பார்க்கல இது ஒன்றையும். ஆனால் இதுகள் எல்லாம் நடைபெறுகிறது. எதுகள் நடைபெறுகிறது? அவன் அந்த பாவத்துக்கு மரித்து போனான். இயேசு விசுவாசம் உள்ளவனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைந்தவுடன் அவன் அந்த பாவத்துக்கு, அந்த விசுவாசி அந்த பாவத்துக்கு மரித்திருக்கிறான். அந்த மாம்சத்துக்கும் அதன் இச்சைகளுக்கும் மரித்திருக்கிறான். அந்த உலகத்துக்கு அவன் மரித்திருக்கிறான். அவன் பிசாசுக்கு மரித்திருக்கிறான். அவன் கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறான். இவ்வளவும் என்னத்தால் ஏற்படுகிறது? விசுவாசம் உள்ளவனான உடனே இவ்வளவும் ஏற்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அந்த பாவத்தில் இருந்து முற்று முழுதுமாக விடுதலை பெறுகிறான். அவனே கிறிஸ்துவனாலே அறியப்படுகிறான். இவைகள் யாவும் எப்படி நடந்தது? காணாதவைகளை நம்பினதால் நடந்தது. இதன் பிரதிபலனாக பழையனவைகள் ஒழிந்தன, யாவும் புதிதாயின என்று சொல்லி வேத வாக்கியம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெரியொரு மாற்றம் அவனிலே ஏற்படுது. எப்படி அந்த மாற்றம் ஏற்படுது? பழையனவைகள் ஒழிந்தன, யாவும் புதிதாயின. எப்படி இது ஏற்பட்டது? விசுவாசத்தின் மூலம். இதனை பற்றி 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோட இணைந்திருந்தால், விசுவாசம் உள்ளவனாகி கிறிஸ்துவோட இணைந்திருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். இதன் ஆவிக்குரிய பொருளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது என்னென்று சொன்னால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்போ எப்படி அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள போய் அவரோட ஒன்றாக இருக்கிறான். அவன்தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையனவைகள் ஒழிந்து போயின. அப்போ ரட்சிப்புக்கு முன் நாம் எப்படி இருந்தோமோ, ரட்சிப்புக்கு முன்பு எவ்வளவு மோசமான மனுஷர்களாக நாம் இருந்தோமோ அவைகள் யாவும் ஒழிந்து போயின.
ரட்சிப்புக்கு முன் நாம் என்ன மாதிரி இருந்தோமோ அவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் இனி பாவிக்க முடியாது. கிறிஸ்துவினால் நமக்கு தரப்பட்டு எல்லாம் புதிதாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. அவன் மறுபிறப்பு பெற்றுக்கொண்டதை நாளடைவில் அவனில் வெளிப்படும் ஆவிக்குரிய கனி மூலம் அதனை உணர முடியும். இப்படி இருக்க விசுவாசம் இல்லாதவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், விசுவாசம் இல்லாதவன் கிறிஸ்துவோடு இணையவில்லை, அவனை கிறிஸ்து அறியவும் இல்லை, ஆனபடியால் அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை, அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடையவும் இல்லை, ஆனபடியால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறான். இதனைத்தான் மார்க் 16:16 தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்ன மாதிரி என்று சொன்னால், காணாததை அவன் நம்பவில்லை, ஆனபடியால் அவன் பிரதிபலனை அவன் அறியவும் இல்லை. இப்படி இருக்க காணாததை நம்பினால் ரட்சிப்பின் முதற் பலனை அனுபவிக்க முடியும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். காணாததை நம்பினால் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு முதற் பலன் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் பூரண பலனை அவன் அனுபவிக்க வேணுமாயிருந்தால் தொடர்ச்சியாக காணப்படாதவைகளை அவன் நம்ப வேண்டும், தொடர்ச்சியாக காணப்படாதவைகளை அவன் நம்ப வேண்டும், அதில் தங்கி இருக்க வேண்டும். ரட்சிப்பின் முழு பலனும் நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காணாததை நம்பி ரட்சிக்கப்பட்டு முதற் பலனை பெற்றிருந்தால் முழு பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு தொடர்ந்து காணாமல் இருக்கிறத நம்ப வேணும், அதில் தங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது முழு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே தேவனுடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய முதற் பலன்களை பற்றி ரோமர் 8:23 சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அந்த முதற் பலன்களை, ஆவிக்குரிய முதற் பலன்களை அனுபவிக்கிறான். அப்போ மிகுதி எப்போ வருகுதுன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த பொழுது மிகுதியாயிருக்கிற ஆவிக்குரிய முழு பலன்களையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்பது ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அவன் காணாமல் இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக அவன் நம்பி அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அதை அவன் பெற்றுக்கொள்வான், நிச்சயமாக பெற்றுக்கொள்வான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15:51-54 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இம பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@
gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.